ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோடய மாடி தோட்டத்தில் தாய்வான் பிங்க் கொய்யா செடி வச்சுருக்கேன். ஒரு காயும் அவ்வளோ பெருசாக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும், செம்ம இனிப்பாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அதோட ஸ்பெஷலே இது தான். இந்த வருஷம் இந்த சீசனுக்கு கிட்டத்தட்ட 60-70 பிஞ்சு கிட்ட வச்சுது. எல்லா பிஞ்சுக்கும் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பிஞ்சுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நாட்டுக்காய் சைஸில் வந்துருச்சு. ஏன்னா செடி பெருசாக தான் நம்ம நிறைய காய்க்கு அலோவ் பண்ணோம். நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் போட்டு என்னை திட்டினீங்க, ஏன் இந்த பிஞ்செல்லாம் பிடுங்குறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. சரி, அதை பறிச்சிடவான்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் பறிச்சிருமான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். அப்படியே நாக்கில் எச்சு ஊறிச்சு, இதை கடிக்கலாமா அப்படின்ட்டு. சரி, டேஸ்ட் பண்ணிடலாம், அதை அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடி கடிச்சா செம்ம இனிப்புங்க. உள்ளே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதோட ஸ்பெஷலான பிங்க் கலரில் இருந்துச்சா, செம்ம டேஸ்ட்டாக, செம்ம இனிப்பாக, செம்ம சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கொய்யாக்காய் இது. நீங்களுமே மாடி தோட்டம்லாம் வச்சுருந்தா இந்த மாதிரி தாய்வான் பிங்க் கொய்யா செடி வாங்கி வைங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்ம டேஸ்டான பழம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.